அண்மைச் செய்தி. இன்று காலை திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியை மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்துள்ளார். இன்று காலை திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் மனோஜ் பாண்டியன். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்களை பகிரணும். இன்று காலை திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் இந்த தலைமைச் செயலகத்துக்கு தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் இருந்து சட்டமன்றத்துக்கு அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மனோஜ் பாண்டியன். இன்று காலை அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இணைத்துக் கொண்ட போதே இன்று மாலையே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடத்தில் வழங்குவேன் என்று தெரிவித்திருந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்னர் தலைமைச் செயலகத்துக்கு வந்த மனோஜ் பாண்டியன் சபாநாயகர் அப்பாவை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அதிமுக சார்பில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் மனோஜ் பாண்டியன். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில அவரும் மனோஜ் பாண்டியனும் அதிமுக தலைமை அவரையும் கட்சியில் இருந்து நீக்கியது. தொடர்ச்சியாக ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வந்தவர் இன்றைய தினம் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் வகித்துக் கொண்ட சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியையும் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.